MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. We always want to give a good album for people. Just ஒரு சிங்கிள் ஹிட் சிங்கிள் அப்படிலாம் இல்லை. ஒரு படமாகவே பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்பமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். ஐ திங்க் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணார். He just had an idea in place for the whole film. It was talking about success, failure and all of that. I felt it was a very important message to be said. குட்டி டிராகன் ஒரு தீம் பிடிக்கலான்னு சொல்லி பண்ண தீம் அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்தது. ஆக்சுவலி அந்த குட்டி டிராகன் தீம்லாம் சூப்பர் அண்ட் லாட் ஆஃப் அதர் தீம்ஸ், அந்த கும்தலக்கடி கலகலா, ஆல் தோஸ் தீம்ஸ், ஆல் 6 songs அப்படியே கலர்ஃபுல் அண்ட் நல்ல டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ். ஸோ தட் வாஸ் ஆல்வேஸ் ஆர் கான்ஷியஸ் எஃபர்ட் அண்ட் பிளான். ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கா? ப்ரெஷர்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பிரேக்கப் சாங்ல ஏண்டி விட்டு போனல சத்தியமா எனக்கும் அஸ்வத்துக்கும் சரி சொல்றதுக்கே முன்னாடி சிம்பு சார் தான் மைண்ட்ல வந்தது. அது ஏனே தெரியல. ஐ லைக் அ ஃபிலிம் வித் சாங்ஸ், ஆக்ஷன், a little bit of this, a little bit of that. அந்த மசாலா என்டர்டெய்னர் சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அவர் ஏதோ நைட்ல ஐ வாஸ் அவுட் சம்வேர் அண்ட் ஓவர் அ ஃபோன் கால் he just told me he was very excited about it and he told me and I'm like thank you for having us at your lovely studio. இந்த ஸ்டூடியோவில் தான் வழி துணையே, ஓமை கடவுளையில கதை போமா, அப்புறம் திமிரு காட்டாது, இது எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சா? எல்லாமே இங்கே தான். Tell us, how are you? ஃபுல்லாக ஐ திங்க் ரிலீஸ் வரைக்கும் பயங்கர டைட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா வேலைலாம் முடிச்சு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் பார்ட்டிலாம் முடிச்சு இப்போ தான் கொஞ்சம் தூங்கியிருக்கோம் எல்லோரும், ஃபுல் டீமே சொல்கிறேன். ஸோ we had a lot of sleepless nights to deliver a good product. So happy that it's come out well. But congratulations on delivering the best product possible. Thank you so much. அதை தாண்டி you've completed a decade in the Tamil film industry. அதுக்காகவும் வாழ்த்துக்கள். 2015 to 2025, right? 2015, yeah. Correct, yes. இப்போதான் ரியலைஸ் பண்றீங்களா? ஆமா. வாயா என் வீரா டு வழி துணை டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த ஜர்னி? It's been very exciting, very blessed because நம்ம சின்ன வயசுலேருந்தே மியூசிக் பண்ணணும் தான் ஆசை எப்பவுமே. ஸோ டு பி இன் திஸ் ஃபீல்டு வேர் நம்ம மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கோம் அண்ட் பீப்புள் ஆர் என்ஜாயிங் இட், தே மூவ்டு பை இட். அவ்வளோ மெசேஜஸ் வரும், லைக் இந்த பாட்டு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் லைஃப்லன்னு சொல்லும் போது சரி இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டு உள்ள வரணும்னு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் லுக்கிங் பேக் ஐ திங்க் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் ரொம்ப லாங்காக இருக்குது. எனக்கு அவ்வளோ லாங்காக ஃபீல் ஆகலை. பட் since we are doing music constantly, working on new ideas and stuff like that, time போறது தெரியல. But nice to know it's been so long. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ வாயா என் வீரா வந்து நீங்கள் இந்தியா வந்து யூடியூப்பில் போட்டப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி லாரன்ஸ் மாஸ்டர் கால்ட் யூ அண்ட் ஆஸ்க்ட் யூ, இந்த பாட்டு வந்து என் படத்தில் நான் கண்டிப்பாக வைக்க போகிறேன், கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மியூசிஷியனாக இருக்கிறதோ, ஒரு ஆக்டராக இருக்கிறது, ஒரு டிரெக்டராக இருக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது. சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை தாண்டி சஸ்டெயினன்ஸ் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது there is someone as huge as a star calling you and asking you to be his music director. எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க? அதை ஆக்சுவலாக அந்த பாட்டு பண்ணது வந்து ஒரு டெமோ சிடிக்கு தான் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட டெமோ சிடி டு play to like give it to directors, producers to enter the industry. அது ஆக்சுவலாக ஆனால் நடக்கலை, நம்ம யோசிச்ச மாதிரி நடக்கலை. சரி மொக்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது வேலைக்கு ஆகுது, நம்ம மியூசிக் வேலைக்கு ஆகுது, பேசாமல் ஒரு இண்டி மியூசிஷியன் ஆகிடலாம். சும்மா நம்ம யூடியூப்பில் சில இந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் விடுவாங்களே, அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் மாதிரி விடலாம், நம்மளுக்கு பண்ண பிடிக்கும் அந்த சாங்ஸ்லாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ வில் ஜஸ்ட் ரிலீஸ் இட் ஆன் யூடியூப். அதுதான் என்னோட பிளானாக இருந்தது. அதுக்கு முன்னாடி லைக் 2012 or something is when I started composing and நிறைய சாங்ஸ்லாம் பண்ணி அந்த டெமோ சீரிஸ். ஒரு 3 years I wanted to enter the industry but I couldn't.
சரி இதை விடு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்ட்டில் இறங்கினேன். தென் வி டிட் தட் வாயா வீரா சாங். டெமோ சீடில் இருந்த சாங் வந்து சரி ஓகே இதே சாங் முடிஞ்சிச்சு, சும்மா ஒரு வீடியோ ஷூட் பண்ணி லெட்ஸ் டூ இட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் சாங்னு சொல்லி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இட் டிட் வெல். அந்த டைமில் ஃபேஸ்புக் ஷேர்ஸு அந்த மாதிரி யூடியூப் வாசன்ட் லைக் ஆஸ் பிக் ஆஸ் இட் வாஸ் இல்லை அந்த டைமில். பட் அப்போவே வந்து இட் டிட் ரியலி வெல். நிறைய வியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் லாரன்ஸ் சார் வந்து டக்குன்னு ரீச் அவுட் பண்ணும்போது இது நம்ம பிளான்லேயே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். பட் தென் அவர் வந்து மீட் பண்ணோன்னு சொன்னார். மீட் பண்ணது வந்து அந்த காஞ்சனா 2 அந்த ஒரு பேய் வீடு இருக்கும்ல, அங்கே தான் போய் மீட் பண்ண அவர். ஆமாம், மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு லைக் லாட் ஆஃப் பீப்புள் அவரோட ஃபேமிலியில் நிறைய பேர் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்படியா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் படம்லாம் பண்ணணும் தான் ஆசை, இந்த மாதிரி சிங்கிள் சாங்லாம் எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃபாலோ அப் பண்ணி இல்லை இன்னும் ஒரு சாங்கும் 2 சாங் இருக்குது பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்த போது he was also very very sweet, so that worked out and then finally we did this song and then it did really well when it came out in the film. So yeah, it's been a good journey, I guess. Yeah, that's how you started. That's how I started. Yes. Unexpected start actually. நம்ம யோசிச்சு ஒன்று பண்ணுவோம்ல, அது நடக்கல ஆக்சுவலி. சரி ஓகே யூடியூப்ல லுக்கிங் பேக் நவ் ஃபீல்ஸ் லைக் நல்லா தான், எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. அப்பா வந்து ரஹ்மான் சார்ட்ட மேனேஜரா இருந்திருக்காரு. எஸ். நோயல் ஜேம்ஸ். எஸ். நோயலை திருப்பி போட்டா லியோன். எஸ். நீங்க அதை யோசிச்சு கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? கேட்டிருக்கேன். அந்த மாதிரி தான். It was like a coincidence also, but I think it was planned also, but a coincidence kind of a thing. Okay. Yeah, so அப்படியே திருப்பி போட்டா. Right. Yeah. But were you able to form your set of network because of Appa? No, it was a conscious decision on my end to not do that. So when I was performing in a lot of playback singer shows and all that stuff. So I had my own thing going on. But I wanted to do something on my own. So அதனால தான் வந்து நானே ரீச் அவுட் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணி அது after that didn't work. யூடியூப்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் it actually worked. So அதுக்கப்புறம் whatever came, it came through because of that one song. So yeah, I never wanted to use, but பெருசா கான்டாக்ட்ஸ்லாம் பெருசா யூஸ் பண்ணல அவரோட சைட்லேருந்து. I never wanted to be that kind of a person. So நம்ம நம்மளால தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணது. பட் நீங்களும் லியோன் அவர்களும் அனி அவர்களும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து. ஜிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டுக்கு வந்து 2 பேருமே ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எஸ். ஸோ அப்போ இருந்த அனிக்கும் இப்போ இருக்கிற அனிக்கும் பார்க்குற டிஃப்ரென்சஸ் என்னென்ன நீங்க சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஐ மீன் அட்லீஸ்ட் வித் மீ பிகாஸ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்னால அப்போ எப்படி மீட் பண்ணி சில் பண்ணும்போதோ லைக் ஹவ் எவர் யூஸ் டு பி இஸ் த சேம் பர்சன், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். தட்ஸ் வை பீப்புள் லவ் ஹிம், ரைட்? ஸோ ஹீ இஸ் ஸ்டில் த சேம் பர்சன். வி ஸ்டில் ஷேர் த சேம் பாண்ட். வேர் ஐ மீன் நம்ம படம் வேலையில் பிஸியாக இருப்போம். ஹீல் பி அஃப்கோர்ஸ் ஸோ பிஸி. சம் ஒன்ஸ் இன் அ வே வி ட்ரை டு கேட்ச் அப் அண்ட் த்ரூ ஃபோன் கால்ஸ் வி ஜஸ்ட் ட்ரை டு கீப் இன் டச். ஸோ Dragon முடிச்சும் he was the first person who called and said he really liked the film, the songs and all that. So he's a good friend, yeah. And friendship song அப்புறமா இப்போ இரண்டாவது தடவை உங்களுக்காக பாடி இருக்காரு. Yes. இல்ல மூணாவது தெலுங்குல குண்டேலோனா அப்படின ஒரு song for same Oh My God ஓட தெலுங்கு ரீமேக். We did that song in Telugu. Ori Devuda. Okay. Yeah. That song did really well actually. So second was that. Third தான் இந்த Dragon ஓட Rise of Dragon. The charm. Third one's a charm அப்படின்னு சொல்லுவாங்க. So how did you go sort of approach him and what did the process look like? It was actually very நம்ம ரொம்ப நாளா பிளான் இருந்தது, but he was also busy and then we were also finishing up the background scores and வேற பாட்டோட வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. But this was, we always planned that Rise of Dragon தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். Then டக்குன்னு just 2-3 days before the release is when I kind of called him and he was also a little free. டக்குன்னு ஒரு half an hour கேப் இருந்தது, டக்குன்னு போய் ரெக்கார்ட் பண்ணி he was also very happy to sing and it just happened like that and overnight we finished the song and we got it ready for release. So that was a fun process and he killed it on the song. His energy on the song is something else. Yeah. நான் வந்து அஸ்வத் மாரிமுத்து and Leon James இந்த பேரிங்கை எப்படி பார்க்குறேன்னா, ஸ்பெஷலி ஆஃப்டர் த சக்ஸஸ் ஆஃப் டிராகன், ஒரு GVM ஹாரிஸ், ஒரு மணிரத்னம், AR ரஹ்மான், அண்ட் அதை நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்லுவேன், டச் வுட்.
இந்த பேரிங்கோட ஒர்க்கை வந்து எல்லாருமே அவ்வளோ கொண்டாடும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி ஃபீலிங் ஆக்சுவலி. ஏன்னா தட்ஸ் அ ட்ரீம் இல்லை, ஒரு working very closely with a director who believes in his vision, his script, and where he trusts the music composer to deliver what he has to deliver for the film. Mainly we are good friends, I think that's why it works. We've been good friends for about 6 years. Just right before Oh My God Release when I met him. ஆனால் மீட் பண்ண உடனே ஒரு சிங்க் ஆச்சு. ஸோ ஃப்ரம் தென் இட் செல்ஃப் வி பின் சில்லிங் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் அவரோட ஒர்க் பண்ணும் போதே ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ வி ஆல்வேஸ் ஃபீல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவோம்ல. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் கிவ் சம்திங் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபார் ஹிம் பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். டிராகன் அப்படிங்கிற படம் மச்சான் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட அவர் சொல்லும்போது வாட் வாஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரீஃப் தட் ஹி கேவ் யூ? நான் இதை ஏன் கேட்குறேன்னா, இந்த படத்தோட பாடல்கள் எவ்வளோ மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ தியேட்டரில், அதே அளவுக்கு இந்த படத்தோட பிஜிஎம் ஒவ்வொரு அது ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும், விஜே சித்துவோட அந்த என்ட்ரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட் வாஸ் தட் ஹி டோல்ட் யூ பிஃபோர் யூ சைன்ட் அப்? Before we signed up, he actually ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். ஐ திங்க் எனக்கு தான் ஃபஸ்ட்டு நரேட் பண்ணார். he just had an idea in place for the whole film. அவர் ஏதோ நைட்டில் ஐ வாஸ் அவுட் சம்வேர் அண்ட் ஓவர் அ ஃபோன் கால் he just told me he was very excited about it and he told me and I'm like you have to do this film அப்படின்னு சொல்லி பண்ணது. It was talking about success, failure and all of that. I felt it was a very important message to be said. ஸோ அப்போ வந்து நான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். அண்ட் தென் லேட்டர் ஆன் he told me இந்த மாதிரி ஆக்சுவலாக பிரதீப்புக்கு ஒரு படம் பண்ணண்டா அப்படின்னு, let's do this அப்படின்னு சொல்லியிருந்தாரு. So he was also telling the production about my work and Oh My Kadavale and all that stuff. Then officially after we got signed is when we started working on the whole album. And he was just telling us like, discuss பண்ணும்போது ஒரு ஆல்பமாகவே we have to give a good album. Because Oh My Kadavaleயும் we always want to give a good album for people. Just ஒரு சிங்கிள் ஹிட் சிங்கிள் அப்படிலாம் இல்லை, ஒரு படமாகவே பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்பமாக இருக்கணும். Because we missed that in today's times இல்லை, ஒரு நல்ல all 6 songs அப்படியே கலர்ஃபுல்லாக நல்ல different genres, different singers. So that was always our conscious effort and plan. So in Dragon all the more, because he had written the song situations very well for Dragon. So ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது to work on it. இப்போது அஃப்கோர்ஸ் ட்ராகனுக்குன்னு நீங்கள் வந்து பயங்கரமான பிஜிஎம்ஸ், பயங்கரமான பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு. குட்டி டிராகன் ஹர்ஷத் கானுக்கும் வந்து அதே மாதிரி அதே அளவுக்கு வந்து ஒரு மாஸாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு அஸ்வத் உங்ககிட்ட சொல்லும்போது வாஸ் தேர் எனி ப்ரெஷர்? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, விஜே சித்துக்காகட்டும் ஹர்ஷத் கானுக்காகட்டும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க யூடியூப்பில், டிஜிட்டலில். ஸோ அவங்களோட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணும் அப்படின்னு அந்த ப்ரெஷர் என்னைக்காவது ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. while watching and scoring is when அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இட்ஸ் லைக் லிட்டரலி a mirror image of himself, him looking at himself as a younger kind of a self, right? ஸோ அது அவன் எவ்வளோ அராத்தான ஒரு கேரக்டராக முன்னாடி இருந்திருக்கான்னு சொல்லி, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே we have to portray it. And Harshit, of course, everyone loves him and all that. ஸோ நம்ம அந்த when we were watching the film and scoring is when okay குட்டி டிராகன் ஒரு தீம் பிடிக்கலான்னு சொல்லி பண்ண தீம். அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்தது ஆக்சுவலி அந்த குட்டி டிராகன் தீம்லாம் சூப்பர். அண்ட் lot of other themes, அந்த கும்தலக்கடி கலகலா, all those themes, people really are enjoying the background scores and வரும்போது we're very happy. You started very young. You were in your early 20s when you started. என்னைக்காவது நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் as a music director, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கா? ப்ரெஷர்னு நான் சொல்ல மாட்டேன், நமக்கு மியூசிக் தான் தெரியும், அது நல்லாவும் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் வேர் வி ஃபைண்ட் ஹாப்பினஸ். இதனால தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஹை அண்ட் ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் கிடைக்குது. ஸோ வி ஹாவ் டு டூ திஸ் ஃபார் எவர்னு ஒரு இன்டென்ஷன் ஆல்வேஸ் முன்னாடியிலேருந்தே இருந்தது. ஸோ why not spread love through music? ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் தான் அது. லியான் ஜேம்ஸோட மியூசிக்கில் பாடுறதுக்கு வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தட் யூ ஒப்சர்வ் இன் அ சிங்கர்? நான் ஏன் இதை கேட்குறேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா கதைப்போமா அஸ்வத் மாரிமுத்து, லியான் ஜேம்ஸ், சிட் ஸ்ரீராம். இப்போ அகேன் வழித்துணையே அஸ்வத் மாரிமுத்து, லியான் ஜேம்ஸ், சிட் ஸ்ரீராம். இஸ் ஹி ஆல்வேஸ் ஆன் யுவர் மைண்ட் when you compose a song? Actually no.
ஸோ கதைப்பொம்மானால பீப்புள் were expecting a lot after கதைப்பொம்மா. They were like, இந்த படத்துலேயும் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் லைக் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் கதைப்பொம்மா. இஸ் இட் கோன் பி லைக் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அஸ்வத் ஆல்சோ வாஸ் அண்டர் த ப்ரெஷர். நீ கொடுத்துருவோமா, அந்த அளவுக்கு கொடுப்போமான்னு சொல்லி. பட் we tried our best. So I always wanted to do a classical based song in a very new age kind of a packaging kind of a format. So when we instantly did the song, because it was classical based, we thought, okay, Sid would suit best for the song. But whatever the song demands, எந்த பாட்டு வந்து நம்ம மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக்கப் சாங்கில் ஏண்டி விட்டு போனல சத்தியமாக எனக்கும் அஸ்வத்துக்கும் சரி சொல்கிறதுக்கே முன்னாடி சிம்பு சார் தான் மைண்டில் வந்தது. அது ஏனே தெரியல, அது வந்துச்சு அவ்வளோதான். And we both synced perfectly in that. And some songs you can just listen, like you can hear the singer when the melody itself was composed. அந்த மாதிரி ஒரு சாங் தான் அது. ஸோ அந்த சாங்குக்கு it demands ஒரு singer. So we go with that instinct, and also we try unique fresh voices also we try. Oh my God, நிறைய we experimented. But this it was a very conscious decision to get unique voices, but நிறைய பீப்புளுக்கு தெரிஞ்ச வாய்ஸஸாக இருக்கணும்னு சொல்லி ஒரு effort. That's why we wanted to get Ani for the song, Sid, STR sir, Pradeep Kumar, Ghana Appilon solli, he was very famous for the Ghana song and all that. Yuvan sir. So உடனே கனெக்ட் ஆகிடலாம் எங்களோட வாய்ஸ்லாம். ஸோ we wanted that for the album. Coming to Yuvan sir, ஒரு செட் ஆஃப் ஆல்பம்ஸ் நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. சாரி, ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் ஃபார் an ஆல்பம் நீங்கள் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் வந்து சிங்கர்ஸை பாட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி மியூசிக் டிரெக்டர்ஸ் ஹவ் கம் ஆன் போர்டு. டூ வெரி பிக் பீப்புள் ஹவ் கம் ஆன் போர்டு, அனி அவர்கள், யுவன் அவர்கள். யுவன் சார்கிட்ட வந்து நீங்கள் இது போய் அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் தான் இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லும்போது வாட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஆக்சுவலி யுவன் சார் எனக்கு தெரியும், பட் இட் வாஸ் த்ரூ ஐ திங்க் தி ப்ரொடக்ஷன் சைட் தே ரீச் அவுட் டு ஹிம். பிரதீப் ஆல்சோ, பிகாஸ் ஹீஸ் ஒர்க் வித் ஹிம் ஆன் லவ் டுடே, அவர் ரீச் அவுட் பண்ணது. தென் ஐ டோல்ட் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, ஐ சென்ட் இட் ஓவர் டு பிரதீப் அண்ட் ஹீ ஃபார்வர்ட் இட் ஓவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணி ஐ ரியலி லைக் தி சாங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் வி பிளான் அ டேட் அண்ட் ஹீ himself said, okay, I'll record it and I'll send it over. நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. Then he sent it over remotely and I think he had just landed from Dubai or something, and அன்றைக்கி நைட்டே he recorded the song and he sent it over. பயங்கரமாக இருந்தது. அது அப்படியே அவருக்குன்னு பண்ண மாதிரி ஒரு பாட்டாக இருந்துச்சு அது. அண்ட் பீப்புள் ரியலி கனெக்டட் அ லாட் வித் தட் சாங். ஏன்னா அது டீப் திங்கிங்கான ஒரு சாங் வந்து ஹீஸ் ஃபேமஸ் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ஜோனில். ஸோ இட் லைக் his voice was perfect for that song. It's beautiful though, Ireva. Yeah, and I'm very thankful for I have to thank him for being a part of it. You don't have to do all this, but I guess musicians in the industry they're very sweet, all of them, collaborating with each other and all that. It's a very healthy space to be in. Also, I want to ask you, what is Leon James's dream project? What does it look like? I have multiple dream projects actually. ஒன்று வந்து ஒரு பீரியாடிக் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. மணிரத்னம் சார் பண்ணுற ஒரு ஜோன் அது. ஒன் அ ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் வித் லைக் ஆக்ஷன் அண்ட் ஃபைட் அண்ட் சாங்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் லைக் அ சங்கர் சார் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் would be like a dream project with the grandeur and songs, and எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் personally. I like a film with songs, like action, a little bit of this, a little bit of that, and the masala entertainer சொல்லுவாங்களே, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். So anything in that space, I'll always be excited to do it. I would really want to ask you, what is next for Leon James? What can we actually expect? Good music for sure. I'm yet to இப்போ தான் ட்ராகன்லாம் முடிச்சு ஒரு வெக்கேஷன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது கூட டைம் இல்லை இப்போது. பட் லைக் ஐ தாட் I'll just travel for a bit and then come back, and lot of scripts are there. கேட்டுட்டு ஒன்றா கேட்டுட்டு definitely select the best project, and I want to give good music for everyone. So I hope that all falls in place. And எனக்கு வந்து எப்போவுமே க்யூரியஸாக இருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசும்போது. என்னென்னா அதே ஸ்வரம் தான், அதே 7 ஸ்வரம், சாரி கம பதனிசா, கரெக்டாக? இந்த 7 ஸ்வரங்களை வச்சு நீங்கள் வந்து புதுசாக பாடல்களாகட்டும், பிஜிஎம்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஹோம்ஒர்க் ஆகட்டும், இந்த அப்டேஷன் ஆகட்டும்,
what is the reference that, where do you get these music or this creativity from? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்பவுமே. So basically it's just like a flow state, right? You'll have to constantly be in that space of listening to music, playing music, performing music. Also at the same time இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், கற்றுக்கணும் அதெல்லாம். ஆல்சோ புது புது ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் த நியூ ட்ரெண்ட்ஸ் இன் மியூசிக், வாட் ஆர் த நியூ ஜானர்ஸ், அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி, இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க், பட் yeah, that's the fun part of it, to explore. There's so much to explore. So it's a lot of work, but we try to plan it out in such a way that, okay, one day I sit and just find new sounds, explore new sounds. One day I'll be just sitting, just composing melodies. One day I'll just be making themes for like scores and stuff like that. One day I'll be doing some independent project. And the Mari, we just try to keep shifting things up, so it sparks new creative ideas. But I always, daily, I like working on some idea, some song, some theme, whatever. I love creating, and that gives a high for us. Yeah, that is our, okay, நிம்மதியா தூங்கலாம் அன்னைக்கு ஒரு நல்ல சாங் பண்ணி ஒரு ஐடியா கிராக் பண்றோம்னா இட்ஸ் a good day அப்படின்னு. ட்ரீம் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டோம். ட்ரீம் ஆக்டர், இவருக்கு வந்து நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா யாராவது இருக்காங்களா? ரஜினி சார் படம் பண்ணிடலாம். அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஃபிலிம். I've always been a fan of him since I was small, so one day, hopefully, fingers crossed. Yes. சார், இந்த கும்தலக்கடி கலகல இதெல்லாம் வந்து பயங்கரமா கைத்தட்டல் வாங்குற ஒரு பிஜிஎம் தியேட்டர்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நான் கேட்ட மாதிரி தான், எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, எப்படி பண்றீங்க இதெல்லாம்? ஐ திங்க் அந்த ஐடியா வந்து நான் நிறைய ஸ்கூல் டைமில் கேட்ட அந்த சான்ஸ். அது ஆக்சுவலி எல்லா ஸ்கூல், காலேஜ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ், காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் அந்த வேறு வேறு டீம்ஸுக்கு சண்டை போடும்போது இவனுக்கே சவாலா, இந்த டீமுக்கே சவாலா, அந்த மாதிரிலாம் பேசிப்போம். கும்தலக்கடி கல 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 ஹூ ஹா ஹூ ஹா. இதில் வந்து இட்ஸ் வெரி, இட் செட்ஸ் த அட்மாஸ்ஃபியர் ஃபார் அ காலேஜ் ஒரு ஸ்கூல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ தீஸ் ஆர் மெமரிஸ் ஐவ் ஹேட் வென் ஐ வாஸ் யங். ஸோ சரி, ஓகே, சின்ஸ் ட்ராகன் இஸ் அ காலேஜ் பேஸ்ட் திங், உடனே அது ஐடியா மைண்டில் வந்தது. அதை ஏன் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, எஸ்பெஷலி ஃபார் லைக் வென் ட்ராகன் இஸ் கமிங் அவுட் அண்ட் there's like a fight scene happening in the college. அது ஒரு ஃபைட் சீனாக ட்ரீட் பண்ணாமல் அந்த காலேஜ் அட்மாஸ்ஃபியரில் ஒரு லெட்ஸ் கிரியேட் அன் அட்மாஸ்ஃபியர் ஃபார் தட் என்டையர் சீன் இஸ் வாஸ் தி ஐடியா. அதனால அது பண்ணது. பட் ஐம் வெரி ஹாப்பி டு see நிறைய பேர் அதை பற்றி பேச, அப்படி நம்ம அவ்வளோலாம் பண்ணவே இல்லைன்னு யோசித்தேன். பட் இட்ஸ் ஒர்க் அவுட் வெல் வித் பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து AGS Cinemas, Ashwath Marimuthu, STR. Do we also see Leon James there? That I think is very early right now. They've just locked all the story and things like that. If I'm not wrong. But கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நீங்க இருக்கீங்களா இல்லையா எனக்கே தெரியலங்க, சத்தியமா தெரியல. இட்ஸ் டூ early to talk about it. But let's see. Yeah. We are keeping our fingers and toes crossed for the announcement. All the very best and many congratulations on all the successes. Have a fantastic year ahead. Thank you. Thank all you the so best, much. sir. Thank you. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.